என்ன விட்டுருங்க, நான் வேலைக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன சவுண்டு கேட்டுச்சு. 25க்கு நான் இறக்கி விட்டு போலீஸ் ஒப்படைச்சிட்டேன்னு அந்த ஹிந்திக்காரன் அங்கே சொல்லிட்டாங்க. மாசானமுத்துங்கிறது யாரு கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே பேசலை. ஃபோன் பண்ணணும், அதெல்லாம் காப்பாத்துன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா 8:43 முந்தின நாள் லைட்டு 8:43க்கு ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா பேர் சொல்லி என்னை காப்பாத்துன்னு சொன்னாங்க. என்ன விட்டுருங்க, நான் வேலைக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன சவுண்டு கேட்டுச்சு. திரும்ப அதே ஹிந்திக்கார நம்பருக்கு ஃபோன் அடித்து இது என்ன ஸ்டேஷன் ஒரு அண்ணனை வச்சு பேசி எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது இது மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின். எங்கள் அப்பா நான் கன்னியாகுமரி ட்ரெயினுன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன். இத்தாருங்கிற இடத்துல 10:25க்கு இறக்கி விடுவேன்னு சொன்னாங்க. இறக்கி விட்டு நாங்கள் ஒரு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னோம். 25க்கு நான் இறக்கி விட்டு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிட்டேன்னு அந்த ஹிந்திக்காரன் அங்கே சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்க ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நேற்று 6 மணி போல் எங்கள் அம்மாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்படி மாசானமுத்துங்கிறது யாரு கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே பேசலை. ஃபோன் பண்ணணும், அதெல்லாம் காப்பாத்துன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவை மட்டும் சீக்கிரமாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணி தரணும். முதலமைச்சர் எங்கள் அப்பா பாடியை வாங்கி எப்படியா சீக்கிரம் இங்கே கொண்டு வரணும். எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துச்சு.